ஆர்சிபி ரசிகர்களுக்கு காத்திருக்கும் பெரும் அதிர்ச்சி. கடந்த ஆண்டு சாம்பியன் பட்டத்தை வென்று வரலாறு படைத்த ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி 2026ஆம் ஆண்டு புதிய உரிமையாளர்களின் கைக்கு மாற இருக்கிறது. தற்போதைய உரிமையாளர்களான டியாகோ நிறுவனம் ஆர்சிபியின் ஆண்கள் மற்றும் பெண்கள் அணிகளை விற்கும் பணிகளை தொடங்கியுள்ளது. இந்த விற்பனை செயல்முறை மார்ச் 31க்குள் முடிவடையும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 17 ஆண்டுகால காத்திருப்புக்கு பிறகு கோப்பையை வென்ற உற்சாகத்தில் இருந்த ரசிகர்களுக்கு இந்த செய்தி பெரிய அதிர்ச்சியாக மாறியுள்ளது. அப்படியானால் ஆர்சிபி தனது உச்சநிலையில் இருக்கும் வேளையில் ஏன் உரிமையாளர்கள் விலக முடிவு செய்தார்கள்? விளையாட்டு விமர்சகர்களின் கூற்றுப்படி இதற்கு பின்னணியில் 2 முக்கிய காரணங்கள் உள்ளன. முதலில், டியாகோ நிறுவனம் தங்களது முக்கிய வணிகமான மதுபான தயாரிப்பில் முழு கவனம் செலுத்த விரும்புகிறது. அதனால் விளையாட்டு போன்ற முக்கியமற்ற சொத்துக்களை விற்க முடிவு செய்துள்ளதாக அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. இரண்டாவது காரணம், கிங் விராட் கோலியின் ஓய்வு. கோலியின் ஓய்வுக்கு பிறகு அணியின் நீண்டகால பிராண்ட் மதிப்பில் ஒரு நிச்சயமற்ற தன்மை உருவாகும் என்பதை அந்த நிறுவனமே ஏற்றுக்கொண்டுள்ளது. 2025ஆம் ஆண்டு IPL கோப்பையை வென்ற பிறகு ஆர்சிபி அணியின் பிராண்ட் மதிப்பு வரலாறு காணாத உச்சத்தை எட்டியுள்ளது. 2024இல் $227 மில்லியன் இருந்த அதன் மதிப்பு 18.5% உயர்ந்து 2025இல் $269 மில்லியன் ஆனது. இது IPL அணிகளில் அதிகபட்ச வளர்ச்சியாகும். ஆனால் விராட் கோலியின் ஓய்வு அந்த மதிப்பீட்டில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் தற்போதைய உரிமையாளர்கள் அணியின் மதிப்பு உச்சத்தில் இருக்கும் போதே வெளியேற முடிவு செய்ததாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் ரசிகர்களுக்கு ஒரு நல்ல செய்தியும் உள்ளது. கோலி IPL ஓய்வுக்கு பிறகும் ஆர்சிபி அணியின் ஆலோசகராகவோ அல்லது பிராண்ட் தூதராகவோ தொடரலாம் என நம்பப்படுகிறது. இது அணியின் ரசிகர் ஆதரவை நிலைநிறுத்தும் ஒரு முக்கிய காரணமாக இருக்கும். எதுவாக இருந்தாலும் சரி, ஆர்சிபி ரசிகர்களின் இதயத்தில் அந்த அணிக்கான அன்பு மாறாது. புதிய உரிமையாளர்கள் வந்தாலும் அந்த ஒரே நம்பிக்கை எப்போதும் இருக்கும். ஈசாலா கப் நம்தே.